மதிமுகவின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் வேளச்சேரி மணிமாறன் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். வைகோ எடுக்கும் முடிவுகள் ஏற்கும்படியாக இல்லாததால் கட்சியிலிருந்து விலகுவதாக மணிமாறன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக அவர் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை கேட்போம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த 23 ஆண்டு காலமாக மக்கள் தலைவர் வைகோ அவர்களுடன் கடுமையான சோதனை காலங்களில் பயணம் செய்தேன். அந்த இயக்கம் தன்மானத்தோடு வளர்வதற்கும் தன்மானத்தோடு இயங்குவதற்கும் நான் அந்த இயக்கத்தில் தொண்டரோடு தொண்டராக இருந்து பணியாற்றி வந்தேன். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே 15 ஆண்டு காலமாக மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே இருக்கின்றேன். இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே இருந்து என்னால் முடிந்தவரை சென்னையை தமிழகத்தை தலைசிறந்த மாவட்டமாக தென்சென்னை மாவட்டத்தை பாதுகாத்து வந்தேன். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமான அந்த கழகத்தின் உயிர் கொள்கைகளான 2 கொள்கைகள், அதில் ஒன்று ஈழத்தமிழர்களை பாதுகாப்பதிலே தான் முக்கியமாக கொள்கை. நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதில் உள்ள அனைவரும் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைவராகவும் வைகோ அவர்களை தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு இதனால் வரை அந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டு வந்தோம். ஆனால் தற்சமயம் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் இயக்கத்திற்கு எதிர்மாறாகவே வருகின்ற காரணத்தினால் பல எதிர்பார்ப்புகளை நோக்கிய மறுமலர்ச்சி திராவிடம் இருந்தாலும் தற்போதுள்ள சூழ்நிலையில் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் திராவிட இயக்கத்தை அழிப்பதிலேதான் முக்கியமாக குறிக்கோளாக இருக்கிறாரே தவிர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நடப்பதிலே அவர் கவனம் செலுத்தவில்லை. எந்த லட்சியத்திற்காக இந்த இயக்கத்தை நாங்கள் 23 ஆண்டு காலமாக கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்தோமோ அதற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலே தலைவரின் உரை அமைவதால் என்னால் முடிந்தவரை இந்த இயக்கத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன்.